நிலாவை விட நம்ம பூமி பெருசு, நம்ம பூமியை விட யுரேனஸ் நெப்டியூன் பெருசு, யுரேனஸ் நெப்டியூனை விட சேட்டன் பெருசு, சேட்டனை விட ஜூபிட்டர் பெருசு, ஜூபிட்டர் சேட்டன் யுரேனஸ் நெப்டியூன் இப்படின்னு சோலார் சிஸ்டத்தில் இருக்க எல்லா பிளானட்டை விட சூரியன் ரொம்ப 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 பெருசு. உதாரணத்துக்கு பூமி எவ்வளோ பெருசுன்ட்டு அதுக்குள்ளே வாழ்கிற நமக்கு தெரியும். ஆனால் நம்ம பூமியை விட 109 மடங்கு சூரியன் பெருசாக இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்க எல்லா பிளானட்டையுமே சேர்த்துனா கூட சூரியனோட சைஸுக்கு முன்னாடி கிட்ட கூட வர முடியாது. ஆனால் நாமெல்லாம் நைட்டு பார்க்குற அந்த புள்ளி மாதிரி டாட் மாதிரி இருக்க நட்சத்திர கூட்டங்களில் பல ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் நம்ம சூரியனை விட 100-200 மடங்கு சைஸில் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சாலும் சரி தெரியலனாலும் சரி, அப்படி நம்ம சூரியனை விட ரொம்ப ரொம்ப சைஸில் பிரம்மாண்டமாக இருக்க ஒரு 5 நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாமா? நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற நட்சத்திரத்தோட பேரு UY-SCORPION. இந்த ஸ்டார் நம்ம பூமியில இருந்து 9500 லைட் இயர்ஸ் தூரத்துல இருக்கு. கற்பனை பண்ணி பார்த்தாலே கண்ணு கலங்குற தூரத்துல இருக்கு. இந்த ஸ்டாரோட வெளிச்சத்தை நம்ம இப்ப பாக்குறோம்னா அது 9500 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது லைட் இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்க வெளிச்சத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதிகபட்சம் அந்த ஸ்டாருக்கு எதுவும் ஆயிருக்காது. ஆனா சப்போஸ் அந்த ஸ்டாருக்கு ஏதாச்சும் ஆயிருந்தா கூட அது நமக்கு 9500 வருஷம் கழிச்சு தான் நமக்கு தெரியும். இப்ப அதெல்லாம் முக்கியம் கிடையாது. இதுல இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஸ்டாரோட சைஸ் தான். இந்த ஸ்டார் சுமார் 2.4 பில்லியன் கிலோமீட்டருக்கு மேல இருக்குன்னு சொல்றாங்க. இதை சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா நம்ம சூரியனை விட 1700 மடங்கு பெரிய ஒரு நட்சத்திரம் இந்த நட்சத்திரம். சூரியன்ல இருந்து நம்ம இடத்துக்கு இருக்க டிஸ்டன்ஸ் 150 மில்லியன் கிலோமீட்டர் தான். ஆனா இந்த நட்சத்திரத்தோட சைஸ் மட்டுமே 2.4 பில்லியன், மில்லியன் கிடையாது பில்லியன் கிலோமீட்டருக்கு மேல. நம்ம சூரியனுக்கு பதிலாக இந்த ஒரு ஸ்டாரை நம்ம சோலார் சிஸ்டம்ல வச்சா முதல்ல இருக்க 5 பிளானட் மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர் இந்த எல்லா பிளானட்டையும் சாப்பிட்ரும். அதாவது அது இருக்க இடம் பத்தாம இந்த பிளானட்லாம் அதுக்குள்ள போயிடும். இந்த ஸ்டாரோட பிரைட்னஸ் நம்ம சூரியன் வெளிப்படுத்துற பிரைட்னஸை விட இந்த நட்சத்திரம் 3,40,000 மடங்கு ரொம்ப ரொம்ப அதிகமான வெளிச்சத்தை விடும். யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு ஒரு பிரைட்டான ஸ்டார் இருக்கு. இந்த அளவுக்கு பிரைட்னஸ் இருக்குதுன்னா கண்டிப்பா இது ரொம்ப ரொம்ப சூடான ஒரு நட்சத்திரம் நினைச்சீங்கன்னா அதுதான் கிடையாது. நம்ம சூரியனோட மேற்புற டெம்பரேச்சர் ஒரு 5000 Kன்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்டாரோட மேற்புற டெம்பரேச்சர் வெறும் 3000 K தான். நம்ம சூரியனை விட ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு நட்சத்திரமா இருந்தாலும் நம்ம சூரியனை விட ரொம்ப ரொம்ப கம்மியான வெப்பத்தை தான் வெளியே விடுது. காரணம் இது ஒரு ரெட் சூப்பர் ஜாயிண்ட்னா என்ன, அதை பத்தி சிம்பிளா சொல்லணும்னா இந்த ஸ்டார் ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும், பார்க்கறதுக்கு ரெட் கலர்ல இருக்கும், ரொம்ப பிரைட்னஸா இருக்கும், வெளிச்சத்தை அதிகமாக வெளியிடும். ஆனா இது ரொம்ப வீக்கான ஸ்டார், ரொம்ப கம்மியான வெப்பத்தை தான் வெளியிடும், ரொம்ப கம்மியான இடையில தான் இருக்கும். இங்க பாருங்களேன், நம்ம சூரியனை விட இந்த நட்சத்திரம் எவ்வளவு பெருசா இருக்கு. ஆனா நம்ம சூரியனை விட 7 to 8 மடங்கு தான் இந்த மொத்த நட்சத்திரத்தோட எடை அதிகமா இருக்கும். ரொம்ப பெருசா இருக்கு, பிரைட்டா இருக்கு, அதே சமயம் வீக்காவும் இருக்கு. இந்த காரணங்களாலேயே இது ஒரு சோலார் சிஸ்டத்தை ஃபார்ம் பண்ணியிருக்காதுன்னு சொல்றாங்க. அதாவது ஒரு பிளானட் இதை சுத்தி வந்துட்டு இருக்காதுன்னு சொல்றாங்க. இந்த நட்சத்திரத்தோட லைஃப் டைம் கிட்டத்தட்ட நம்ம சூரியனோட லைஃப் டைம்க்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 10 பில்லியன் லைட் இயர்ஸ் நம்ம சூரியன் உயிரோட இருக்கும். அதுல ஆல்ரெடி 5 பில்லியன் லைட் இயர்ஸ் அது வாழ்ந்து முடிச்சிருச்சு. கிட்டத்தட்ட அதே அளவுக்கு தான் இந்த நட்சத்திரம் வாழ்ந்துருக்கும். நம்ம சூரியனோட ஏஜுக்கு ஈக்குவலாக தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இந்த நட்சத்திரம் ஃபுல்லா அதோட வாழ்நாள முடிச்சிருச்சு, தாங்கிட்டு இருக்க ஃபியூவல் எல்லாம் எரிச்சிருச்சு. அப்ப இது சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன் ஆகி ஒரு பிளாக் ஹோலா மாறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. எது எப்படியோ அந்த காட்சியெல்லாம் பார்க்கறதுக்கு நாம இருக்க மாட்டோம், நமக்கு பின்னாடி வர சந்ததிகள் அதை பார்க்கறதுக்கு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதாவது 5 பில்லியன் லைட் இயர்ஸ் இருப்பாங்களா? அடுத்து VY கேனஸ் மேஜரிஸ். இந்த ஸ்டார் நம்ம பூமியில இருந்து 3900 லைட் இயர்ஸ் தூரத்துல இருக்கு. முன்ன சொன்ன மாதிரி தான் 3900 லைட் இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்க வெளிச்சத்தை தான், அந்த ஸ்டாரோட வெளிச்சத்தை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். முன்ன சொன்ன மாதிரியே தான் இந்த நட்சத்திரத்தோட சைஸுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இந்த நட்சத்திரத்தோட டயாமீட்டர் எவ்வளோன்னா கிட்டத்தட்ட சுமார் 2 பில்லியன் கிலோமீட்டருக்கு மேல. நம்ம முன்ன பார்த்த நட்சத்திரமும் இந்த நட்சத்திரமும் கிட்டத்தட்ட சேம் சைஸ் தான். நம்ம சூரியனை விட இந்த நட்சத்திரம் கிட்டத்தட்ட சுமார் 1400 1500 மடங்கு பெரிய நட்சத்திரம். முன்ன பார்த்த மாதிரி தான் நம்ம சோலார் சிஸ்டம்ல நம்ம சூரியனுக்கு பதிலாக இந்த ஒரு நட்சத்திரத்தை கொண்டு வந்து வச்சா அது முதல்ல இருக்க 5 பிளானட்டையுமே சாப்பிட்ரும். அதாவது அந்த பிளானட்ஸ்லாம் அந்த நட்சத்திரத்துக்குள்ளே போயிடும். ஆனா நம்ம முன்ன பார்த்த மாதிரியே இந்த நட்சத்திரமும் ஒரு ரெட் டாட் சூப்பர் ஜாயிண்ட் தான். இதால ரொம்ப பெருசா இருக்க முடியும், ரெட் கலர்ல இருக்க முடியும், ரொம்ப அதிகமான வெளிச்சத்தை வெளியே விட முடியும். ஆனா வீக்கா இருக்கும், ரொம்ப குறைந்த அளவு வெப்பத்தை தான் வெளிவிடும். இதை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இந்த ஒரு ஸ்டார் ஒரு சோலார் சிஸ்டம் ஃபார்ம் பண்ணிருக்குமான்னு கேட்டா டவுட் தான். அதை இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல, ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த ஸ்டாரே அரும்பாடுபட்டு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் அதுக்குள்ள பிளானட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும்னா கஷ்டம். இந்த நட்சத்திரத்தோட ஆயுள் காலம் நம்ம சூரியனுக்கு ஈக்குவலான ஆயுள் காலத்துல தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம சூரியனை விட வயசு அதிகமா இருக்கலாம்னு சொல்றாங்க. இந்த நட்சத்திரம் தங்கிட்டு இருக்க ஃபியூவல் எல்லாம் எரிச்சு தன்னோட வாழ்நாள் கடைசியில சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன் ஆகி ஒரு பிளாக் ஹோலா மாறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி யார் அதெல்லாம் வாங்கிட்ட சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இவங்க தான். அடுத்தது
ஸ்டெப்போஷன் 2218. மோஸ்ட்லி இந்த ஸ்டாரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் முன்ன பார்த்த 2 ஸ்டாருக்கும் அந்த ஸ்டாரோட டிஸ்டன்ஸ்லாம் முக்கியம் இல்லை, அந்த ஸ்டாரோட சைஸ் தான் முக்கியம்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த ஸ்டாரோட டிஸ்டன்ஸே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஸ்டார் நம்ம பூமியிலேருந்து கிட்டத்தட்ட சுமார் 18,000 20,000 லைட் இயர்ஸ் தூரத்தில் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்த அந்த 2 ஸ்டாரோட லைட் இயர்ஸு 10,000க்குள்ளே தான் இருந்துச்சு. ஆனால் இந்த ஸ்டார் அப்படியே ஒரே அடியாக 20,000 லைட் இயர்ஸ்க்கு மேலே தூரத்தில் இருக்குது. தூரத்தை கற்பனை பண்ணுறதுங்கிறதே கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஆனால் இதை விட இந்த ஸ்டாரோட சைஸ் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதோட சைஸ் டயாமீட்டர் எவ்வளோ இருக்குன்னா கிட்டத்தட்ட சுமார் 3 பில்லியன் கிலோமீட்டர் இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்த 2 ஸ்டாரை விட இது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு ஸ்டார். இந்த ஸ்டார் நம்ம சூரியனை விட 2500 மடங்கு பெரிய ஒரு நட்சத்திரம். முன்ன பார்த்த மாதிரியே தான் இந்த நட்சத்திரத்தை நம்ம சூரியனுக்கு பதிலாக எடுத்துகிட்டு வந்து வச்சா முன்ன பார்த்த இந்த 2 நட்சத்திரம் மச்சம் 5 பிளானட்டை சாப்பிட்டுச்சு. ஆனால் இது 6ஆவதாக இருக்க பிளானட் 7ஆவதாக இருக்க பிளானட்டை கூட சாப்பிட்றதுக்கு அதிக வாய்ப்பு. ரொம்ப ரொம்ப பிரைட்டான ஒரு நட்சத்திரம். இது வரைக்கும் பார்த்ததுலேயே ரொம்ப பிரைட்டான நட்சத்திரத்தை நம்ம சூரியனை விட 4,40,000 மடங்கு அதிக வெளிச்சத்தை வெளியிடக்கூடிய நட்சத்திரம். முன்ன பார்த்த மாதிரியே தான் இது ஒரு ரெட் சூப்பர் ஜெயண்ட். ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும், பார்க்க ரெட் கலரில் இருக்கும், ரொம்ப அதிகமான பிரைட்னஸை வெளியிடும். ஆனால் வீக்கான ஸ்டார் குறைந்த அளவு வெப்பத்தை தான் வெளியிடும். நம்ம சூரியனை விட இந்த ஸ்டார் கிட்டத்தட்ட சுமார் 2,200 மடங்கு பெரிய ஸ்டாராகவே இருந்தாலும் நம்ம சூரியனை விட 15-20 மடங்கு தான் இதோட மொத்த வெயிட்டுமே அதிகமாக இருக்கும். அவ்வளோதான் இருக்கும். டெம்பரேச்சரும் அதே மாதிரி தான். நம்ம சூரியனோட மேற்புற சர்ஃபேஸ் டெம்பரேச்சரே கிட்டத்தட்ட 5000 கேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இதோட டெம்பரேச்சர் 3000 கேவாக தான் இருக்கும். இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டாராகவே. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாரோட லைஃப் டைம் இங்கே தான் கொஞ்சம் சிக்கல் இருக்குது. இந்த ஸ்டார் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால ஸ்டார்ஸ் எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ அதோட ஆயுட்காலம் குறையும். நம்ம சூரியனோட லைஃப் டைம் 10 பில்லியன் லைட் இயர்ஸ்னு அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் இந்த ஸ்டாரோட லைஃப் டைம் ஒரு 5-8 மில்லியன் லைட் இயர்ஸ் தான் இருக்குமாமா. இந்த யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டார் ரொம்ப கம்மியான லைஃப் டைமை கொண்டதாக இருக்கு. இந்த ஸ்டாராச்சும் சோலார் சிஸ்டம் பில்ட் பண்ணியிருக்குமான்னு பார்த்தா அதுவும் கன்ஃபார்மாக தெரியாது. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப தூரத்தில் இருக்கு. இந்த ஸ்டாரை கண்டுபிடிச்சதே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஓகே, அது இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம இன்ன வரைக்கும் பார்த்ததுல ரொம்ப தூரத்தில் இருக்க ரொம்ப ரொம்ப பெரிய ஸ்டார் இந்த ஸ்டார் தான். ஓகே, இப்போ அடுத்ததாக பார்க்க போகிற பிளானட்டோட பேர் பேட்டல்ஜஸ். இந்த ஸ்டார் நம்ம இன்ன வரைக்கும் பார்த்த அந்த 3 ஸ்டார்ல இருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டானது. முதல்ல அந்த ஸ்டார் இருக்க இடம், நம்ம இடத்துல இருந்து இந்த ஸ்டாருக்கு போகணும்னா கிட்டத்தட்ட 640 லைட் இயர்ஸ் ஆகும். நம்ம இன்ன வரைக்கும் பார்த்ததுலே கொஞ்சம் கிட்ட இருக்க ஸ்டார் இந்த ஸ்டார் தான். இந்த ஸ்டாரோட சைஸ், இந்த ஸ்டாரோட டயாமீட்டர் 1.6 பில்லியன் கிலோமீட்டரா இருக்கு. நம்ம சூரியனை விட இந்த ஸ்டார் 700-1000 மடங்கு ஒரு பெரிய ஸ்டார். நம்ம இன்ன வரைக்கும் பார்த்ததுலேயே சின்ன ஸ்டார்னா அது இந்த ஸ்டார் தான். அதுவே நம்ம சூரியனை விட 1000 மடங்கு பெருசாக இருக்கு. இந்த ஸ்டாரை கூட்டியாந்து நம்ம சூரியனுக்கு பதிலாக இந்த ஸ்டாரை வச்சா அது மெர்க்குரி, வீனஸ், எர்த்து, மார்ஸ் இது எல்லாத்தையுமே சாப்பிட்டு ஜூபிட்டரோட ஆர்பிட் வரைக்குமே வரும். இதுவும் ரொம்ப பிரைட்டான ஸ்டார். நம்ம சூரியனை விட 1,00,000 மடங்கு அதிக வெளிச்சத்தை வெளியிடக்கூடிய ஒரு ஸ்டார். அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இதுவும் ரெட் சூப்பர் ஜெயண்ட் தான்ட்டு. ரொம்ப பெரிய ஸ்டார், ரெட் கலரில் இருக்கும், பிரைட்டாக இருக்கும். ஆனால் ரொம்ப வீக்கான ஸ்டார், ரொம்ப குறைவான வெப்பத்தை தான் வெளிவிடும். நம்ம சூரியனோட மேற்புற டெம்பரேச்சர் தெரியும் 5000 கே. இதோட சர்ஃபேஸோட மேற்புற டெம்பரேச்சர் 3500 கே. ஆனால் இந்த ஸ்டாரோட வெயிட்டில் சின்னதாக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்டார் நம்ம சூரியனை விட 2000 மடங்கு ரொம்ப ரொம்ப பெருசு. இது 1000 மடங்கு தான் பெருசு. ஆனாலும் அந்த 2000 மடங்குக்கு ஈக்குவலாக இருக்க வெயிட்டில் தான் இந்த ஸ்டார் இருக்குது. நம்ம சூரியனை விட ஒரு 15-20 மடங்கு தான் இது வெயிட் அதிகமாக. இந்த ஸ்டாரும் சோலார் சிஸ்டத்தை ஃபார்ம் பண்ணலாம் தான் சொல்கிறாங்க. இந்த ஸ்டாரோட லைஃப் டைம் நம்ம முன்ன பார்த்த மாதிரியே தான் 5-8 மில்லியன் லைட் இயர்ஸ் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியான லைஃப் டைம் தான் இந்த ஸ்டார் வாழும். இந்த ஸ்டாரோட வாழ்நாள் கடைசியில் ஃபியூலாம் முடிஞ்சதுக்கப்புறம் சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன் ஆகி பிளாக் ஹோலாக மாறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னமோ இந்த ஸ்டார் தான் இப்போ நம்ம பார்த்ததுலே கொஞ்சம் கிட்ட இருக்க ஸ்டார். ஓகே, கடைசியாக பார்க்க போகிற ஸ்டாரோட பேர் ரேஜர். இந்த ஸ்டார் நம்ம பூமியில இருந்து 860 லைட் இயர்ஸ் தூரத்தை தாண்டி இருக்குது. ஆமா, 860 ஒளி ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்க வெளிச்சத்தை தான், அந்த ஸ்டாரோட வெளிச்சத்தை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஸ்டாரோட சைஸ் எவ்வளோனா கிட்டத்தட்ட 100 மில்லியன் கிலோமீட்டர். பில்லியன் கிடையாது, மில்லியன் கிலோமீட்டர். நம்ம சன்னை விட இந்த ஸ்டார் ஒரு 70-80 மடங்கு தான் பெருசாக இருக்கணும். இந்த ஸ்டாரை நம்ம சூரியனுக்கு பதிலாக வச்சா அது மெர்க்குரி, வீனஸ், எர்த்து இந்த 3 தான் டிஸ்ட்ராய் பண்ணும். இதுதான் சாப்பிடும். அதுக்கு மேலே அது போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் என்னடா இது, இந்த ஸ்டாருக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த 4 ஸ்டாருக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லைன்னு கேட்டிங்கன்னா இது டோட்டலாக வேற. முன்ன பார்த்தது எல்லாமே ரெட் சூப்பர் ஜெயண்ட், இது பிரைட் ப்ளூ ஸ்டார். இதோட பேரில் பிரைட்னு இருக்குது. ரொம்ப ரொம்ப பிரைட்டான ஒரு நட்சத்திரம். எந்த அளவுக்குன்னா நம்ம சூரியனை விட இது ஒரு 70-80 மடங்கு தான் பெருசாக இருக்குது. ஆனாலும் நம்ம சூரியனை விட 1,20,000 மடங்கு லைட்டாக இதால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். எதனால் இந்த நட்சத்திரம் இவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு பார்த்தா அதை விட இது ரொம்ப ரொம்ப ஹீட்டான ஒரு நட்சத்திரம். இதோட டெம்பரேச்சர் எந்த அளவுக்கு இருக்குன்னா நம்ம சூரியனோட
மேற்புற டெம்பரேச்சர் 5000 கேன்னு நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். ஆனா இந்த ஸ்டாரோட டெம்பரேச்சர் 11,000 கேல இருந்து 12,000 கே வரைக்கும் இருக்குமாமா. நம்ம சூரியனை விட ரொம்ப ரொம்ப சூடான ஒரு நட்சத்திரம். அதனாலதான் இந்த ஸ்டார் ப்ளூ கலர்ல இருக்கு. அதனாலதான் இது பிரைட் ப்ளூ ஸ்டார்னு சொல்றாங்க. இந்த ஸ்டாரோட எடை நம்ம சூரியனை விட 20 இருந்து 25 மடங்கு அதிகமா இருக்கு. ஆச்சரியமா இருக்கு. இதை விட ரொம்ப ரொம்ப பெருசா இருக்க ஸ்டார்லாம் இதை விட எடை கம்மியா தான் இருக்கு. கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க இந்த ஸ்டார் எந்த ஒரு சோலார் சிஸ்டத்தையும் பில்டு பண்ணலன்ட்டு. ஆனா இந்த ஸ்டார் நம்ம முன்ன பார்த்த 4 ஸ்டாரை விட ஒரு மைண்ட் ப்ளோவிங்கான விஷயத்தை கொண்டிருக்கு. நம்ம சூரியனோட லைஃப் டைம் எனர்ஜியை இந்த ஸ்டார் ஒரு சில மில்லியன் இயர்ஸ்லேயே அச்சீவ் பண்ணிடும். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டார். இந்த மாதிரி இந்த ஸ்டார் எவ்வளோ பவர்ஃபுல்லாகவே இருந்தாலும் சரி, நம்ம சூரியன் கிட்ட இருக்க ஒரு விஷயம் இப்போ நம்ம பார்த்த 5 ஸ்டார் கிட்டேயுமே கிடையாது. அது என்னன்னு எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. முடிஞ்சா காரி துப்பிட்டும் போங்க.